வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய கோபமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், துக்கமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம தாங்க அதை தீர்மானிக்கணும். எதிரில இருக்கக்கூடியவங்க அதை தீர்மானிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஏன் அப்படி சொல்றேன்னா, அப்துல் கலாம் ஜனாதிபதியாக பதவி ஏற்றப்போ ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கிறாரு, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அப்துல் கலாம் என்ன பதில் சொன்னார் அப்படின்னு சொன்னா, நான் சொர்க்கத்துல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பத்திரிகை நிருபர் சொல்லியிருக்காரு, உங்க ஊர் மட்டும்தான் சொர்க்கமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு பாருங்க. பாரத மாதாவை ஒரு தாயாக பாவித்தால், அதாவது நம்முடைய நாட்டின் வரைபடத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண் நிக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா? ஒரு தாயாக பாவித்தால் எங்களுடைய ராமேஸ்வரம் பாரத தாயின் திருவடி போன்று இருக்கும். அதாவது பாரத தாயின் பாதத்துலதான் எங்களுடைய ஊரான ராமேஸ்வரம் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின்படி தாயின் பாதம் என்பது சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. அதன்படி பார்த்தா நான் சொர்க்கத்துல இருந்தானே வரேன் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளவு அழகான பதில் பாருங்களேன். ஏன்னா அந்த பத்திரிகை நிருபருக்கு தெரியாதா என்ன ஜனாதிபதி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு? தெரிஞ்சிருந்தும் இப்படி ஒரு கேள்வி அவர் கேட்க அதற்கு அழகான பதில் அளித்து அவருடைய வாயை அடைச்சிட்டாரு அப்துல் கலாம். ஆக சுத்தி என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, நம்முடைய சந்தோஷத்துக்கும் நம்முடைய துக்கத்துக்கும் நம்முடைய கோபத்துக்கும் நாம் தான் காரணம் அப்படிங்கிறத அப்துல் கலாம் இந்த இடத்துல ரொம்ப அழகா எடுத்து காட்டிட்டாரு இல்லையா? மீண்டும் மற்றொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ்.